ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரம்ஸானுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம், ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி போச்சு, மெஹந்திலாம் எப்படி வச்சேன், வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணோம், அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த vlog கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்ட் 1 பார்ட் 2ன்னு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகி தான் இந்த வீடியோ விடுறேன். சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், ஒரு ட்ரிப்பு வேறு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸோட. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோடு முழுக்க பார்த்தீங்கன்னா சலாமத் ஹரிரையா ஆதில் ஃபித்ரின்னு சொல்லிட்டு மலாயில், சைனீஸில், தமிழ்லன்னு சிங்கப்பூரில் எல்லா போஸ்ட்லேயும் இந்த மாதிரி பேனர்ஸ் வச்சுருப்பாங்க. ரம்ஜானுக்கு ஒரு 2-3 days பிஃபோராகவே நாங்கள் முஸ்தஃபாக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ முஸ்தஃபா போய் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஆல் இன் ஒன் எல்லாம் கிடைக்கிற ஒரே ஷாப்பு முஸ்தஃபா தான். வாழை இலையிலேருந்து எல்லாம் வாங்கியாச்சு. சண்டே போயிருந்ததுனால ஈது ஃபெஸ்டிவல் வேறன்றதுனால நல்லாவே க்ரௌட் இருந்துச்சு. டக்கு டக்குன்னு எல்லாம் எடுத்துட்டு பில்லை போட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. பையனும் டாய் செக்ஷன்ல ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தான். அதனால கொஞ்ச நேரம் அவனை என்ஜாய் பண்றதுக்காக அதுல விட்டுருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அர்பன் கம்பெனியில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பேசிக் க்ளீனிங் பேக்கேஜ் தான் எடுத்திருந்தோம். $110 அந்த மாதிரி 2 பாத்ரூமு. இந்த வீடே கொஞ்சம் பெருசு தான். 2 bedroom 900 square feet வரும். ஸோ நல்ல பால்கனிலாம் நல்லா தேய்ச்சி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து ரொம்பவே நல்லா பண்ணாங்க. ஸோ அதை லைட்டாக ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தேன். நான் நிறையலாம் எடுக்கல வீடியோ. ஸோ அதை அவங்க கூட அட்டாச் பண்ணுறேன். அடுத்ததாக மண்டே நைட் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, கேலாங் செராய்ன்ற இடத்துல இந்த மாதிரி ரமலான் நைட் மார்க்கெட் போட்டிருக்கதான் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் கூட இருந்திருக்கு போல, எனக்கு தெரியல. நான் வந்து 1 year தான் ஆச்சு. சரி அதை போய் பார்க்கலாம். அது 30 நாள் அந்த ரம்ஜான் இதோட முடிஞ்சிருதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அங்கேயே நோம்பு திறக்கிற மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தோம். நிறைய ஸ்டால்ஸு ரொம்ப நல்லதாக இருந்தது. பில்லோ கவர்ஸு, குஷன்ஸு, அபாயாஸு எல்லா கடைங்களும் இருந்துச்சு. ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஸ்நாக்ஸ் கடைங்களும் நிறைய இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து சீப்பாக எக்ஸ்பென்சிவாக எனக்கு தெரியல. சில பொருட்கள்லாம் நம்ம வாங்கக்கூடிய விலையில இருந்துச்சு. சிலதெல்லாம் டர்க்கிஷ் ஷாப்பெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஆல் இன் ஒன் எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ எங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது, இது ரேட் ரீசனபிளாக இருக்குன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸாக இருந்தால் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம். கொஞ்சம் அரபிக் கோட்ஸில் எழுதின மார்பிள் கற்கள்லாம் கூட இந்த மாதிரி சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் அப்படியே பதிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயோ இல்லை ஷோ பீஸாவோ வைக்கலான்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த போர்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ இதுலேயும் நாங்கள் 1-2 எங்கள் புது வீட்டுக்காக நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுலேயுமே நல்ல ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் ப்ரைஸ் வந்து ஓகேவா இருந்துச்சு. பெஸ்ட்டாக இருந்ததை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஒரு 2 பீஸு. என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன்னு வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைட்ஸ்லாம் பார்த்தோம். ரமலான் கிட்ட நெருங்கிடுச்சு. 1 or 2 days தான் இருக்கிறதுனால நல்ல லைட்ஸ் எல்லாம் கூட பெஸ்ட்டு டீலெல்லாம் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு பிடிச்சமான லைட்ஸ் ஒரு $10 எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஸ்டாரு மூன் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் $20-30 சொல்லிட்டாங்க. சரி சிம்பிளாக இருக்கிறதே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினோம். இந்த கிளாக்லாம் வச்சுருந்தாங்க. ஆஃபர் ப்ரைஸில் தான் இருந்தது. 3 எடுத்திங்கன்னா $10 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து அல்லாஹூன்னு எழுதி இருந்துச்சு சென்டரில். ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்க்கு தான் இருந்துச்சு. நான் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணல. இங்கே ஆணிலாம் அடிக்கக்கூடாது, இதை வேற மாற்றுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கலாம். ஆனால் பட் நல்லா இருந்தது. ஆன்டிக்கு, சில்வரு, கோல்டு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அபாயா ஷாப் இருந்தது. மலேசியன் அபாயாஸ் மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது. $19 தான் போட்டிருந்தாங்க. சரி அதில் ஒன்று வாங்கலாம், டிசைன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் தொழுகைக்கு போடுற மக்கா ஒரு 2 வாங்கினேன். வாங்கிட்டு அப்படியே பில் போட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் தொப்பி வாங்கினாங்க. $5 $10 போட்டிருந்துச்சு. ஒரு 2 புது தொப்பி பெருநாளைக்கு தொழுகிறதுக்குன்னு வாங்கியிருந்தாங்க. ஈது ஃபெஸ்டிவலும் இன்னும் 2 daysல இருக்கிறதுனால அந்த பஜாரே நல்ல க்ரௌட் ஆகிச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து லாஸ்ட் மினிட் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் கூட போட்டிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே ஒரு கடையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்புறம் அங்கே தான் இந்த மாதிரி ஒரு கவரிங் ஷாப் கடையை பார்த்தேன். $1 திங்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி என்ன இருக்குன்னு ஒரு அலசுவோன்னு சொல்லிட்டு என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு ரெட் கலரில் பிரேஸ்லெட் மாதிரி எடுத்தேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்பவே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ரோடு ஃபுல்லாகவே இப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சலாமத் ஹரிரையான்னு சொல்லிட்டு. டபுள் டெக்கர் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சுங்க அந்த வியூ. ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் எங்களோட ஈத் அவுட்ஃபிட் என்னன்னு உங்கள் கூட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கப்பூரில் நான் எதுவுமே ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்க. எவ்ரி இயர் வரும்போதே 2-3 செட்டு எக்ஸ்ட்ராவே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே நியூ ட்ரெஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு பையனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் டிஷர்ட் தான் வாங்கியிருந்தேன். ஃபேம் ஃபார் எவர் பிராண்டு லைஃப் ஸ்டைலில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவனுக்கு வந்து இந்த அனிமல் பிரிண்ட்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் பிளெயினாக எடுத்திருந்தேன், ஏன்னா தொழுகைக்கு போட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட்டும் ஒரு பிளாக் ஜீன்ஸ் மாதிரி இருந்தது, அதை செட் பண்ணிக்கிட்டேன் மேட்ச் பண்ணி. எல்லாத்துலேயும் டேக் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெடியாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அனார்கலி டாப் மாதிரி ட்ரெண்ட்ஸ்லேயே வாங்கியிருந்தேன். எத்தனிக் வேர் மாதிரி இருந்துச்சு. சரி, நான் இது நியூ மாடல் அது இதுன்ட்டுலாம் எதுவும் வாங்க மாட்டேங்க. நான் போகும்போது எனக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதை ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் போட்டுப்பேன் புது ட்ரெஸ்ஸை. ஸோ இப்போ எல்லாம் ஆலையா கட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியல. இந்த வாட்டி வெக்கேஷன் போகும்போது தான் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு மேட்சாக ஒரு கோல்டு கலர் பலாசோ பேண்ட் மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்குமே வேன் ஹுசைன் பிராண்டில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாத்துலேயும் டேக் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காலையில் ஈஸியாக இருக்கும்ட்டு உங்களும் ஒரு மாதிரி பர்பிள் கலர் மாதிரி ஷர்ட்டு ப்ளஸ் ஒயிட் கலர் மாதிரி ஒரு பேண்ட்டும் செட் பண்ணி வச்சுட்டேன். இதுதாங்க எங்கள் ஈத் அவுட்ஃபிட். அதுக்கப்புறம் நைட் பஜாரில் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லைட்ஸ் வாங்கினேன். ஒரு தாஜ்மஹால் இல்லை மாஸ்க் மாதிரி ஒன்றும், இன்னொன்றும் ஒரு மாஸ்க் மாதிரி லைட்டும். இது $2 தாங்க வாங்கியிருந்தேன். அப்படியே லைட்டு நல்லா ஜொலிச்சுது. நான் வீட்டை டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் தெரியும். இதுவும் ஒரு $6 அந்த மாதிரி வாங்கினோம். லைனாக தொங்கும், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு பேட்டரியோடவே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய லைட்ஸ் போடலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் எங்கள் ஹஸ்பண்ட் இதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சின்னதாக பல்பு மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக. கீழே வந்து மைக் மாதிரி தொங்கும், பிங்க் கலரில் எரியும். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, வீட்டுக்கு ஒரு லுக்கு கொடுத்துச்சு. இதெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை, சும்மா இந்த வாட்டி செய்யலான்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு, அதனால செஞ்சோம். பையனும் விருப்பப்பட்டான், அதனால தான். அதுக்கப்புறம் இது வந்து ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் வாங்கின தொப்பி. பையன் ப்ரௌன் கலர் எடுத்தான், ஹஸ்பண்ட் வந்து ஒயிட் கலர் எடுத்தாங்க. அப்படிலாம் நாங்கள் புதுசு வாங்கினதே கிடையாது, வீட்டில் இருக்கிறதா போடுவோம். சரி, இந்த வாட்டி ஒரு ஆசைக்கு இந்த மாதிரி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐட்டங்கள், அதாவது எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு போனால் கூட இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தோணிச்சு. ஸோ எம்னு சொல்லிட்டு இந்த கடையில் ரொம்பவே நல்லா வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் எல்லாம் எதுவும் குறைக்க மாட்டேங்கிறாங்க, பட் நமக்கு வேணா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. சரி, இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வாங்கணும்னு தோணுச்சு, அதனால வாங்கிட்டேன். சரி, இதுக்கு ஒன்னாச்சும் புதுசாக ஷாப்பிங் பண்ணுவோம் சிங்கப்பூர்லன்னு சொல்லிட்டு. அது கை வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஹேண்ட் ஸ்லீவ். இதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா எலாஸ்டிக் டைப்பில் இருந்தது. சரி, இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸே இல்லைன்ட்டாங்க. கடைசியில் இருந்த ஒரு சைஸை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குன்னு போட்டு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. சரின்ட்டு வாங்கிட்டேன். இந்த கலருக்காக தான், இந்த அபாயா கலரும் இந்த ஹேண்ட் டிசைனுக்காகவும். மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இதை ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். $19 சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கு. தொழுகைக்கும் போட்டுக்கலாம், நம்ம சும்மா வெளியே எங்கேயும் போகும்போது கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மக்கனான்னு சொல்லுவோம்ல, அது நல்ல இந்த மெரூன் கலர் வந்து நல்லாவே பெருசாக இருந்தது. கேப் கிட்ட நல்ல சாஃப்ட் ஸ்பாஞ்ச் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 2 கலரில் வாங்கியிருந்தேன். காமனாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒன்றும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு மெரூனும் வாங்கியிருந்தேன். $5 ஈச். இதுதான் அந்த மார்பிள் கல்லுன்னு சொல்லியிருந்தாங்க, வீட்டுக்கு பதிக்கிறது. ஸோ அதுதான், இது வந்து வுட்டன் போர்டு மாதிரி தான். இது கொஞ்சம் விலை கம்மி தான். ஸோ இதில் ஒன்று வாங்கியிருந்தேன் ரவுண்டாக, பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன். இது அப்படியே கூட ஹேங் பண்ணலாம், ஆணியில் வெயிட் இருக்காது. அதே மாதிரி ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் சைடு, மாஷா அல்லான்னு போட்டிருந்துச்சு. ஸோ இந்த போர்டு ஒன்று வாங்கியிருந்தேன் புது வீட்டுக்காக. நல்ல பேக்கிங்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஈத் முபாரக்லாம் போட்டு கிஃப்ட் பண்ணுவாங்க போல இருக்கு மற்ற கண்ட்ரீஸில், எனக்கு தெரியல சரியா. ஃபைன் ஆர்ட்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இந்த மாதிரி நல்ல பேக்கிங் நீட்டாக இருந்துச்சு. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு போட்டிருந்துச்சு. ஸோ இது வந்து மார்பிள் கல். ஸோ இதை வந்து நம்ம எதுலையாவது பதிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஒன்று வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து $30 கிட்டங்க. இது கொஞ்சம் விலை தான். ஸோ ஆனால் இதை நம்ம ஸ்டாண்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 இதுவும் கொடுத்துருந்தாங்க. விஷ் பண்ணி ஒரு கார்டு இருந்துச்சு, ப்ளஸ் வந்து 2 ஸ்டாண்டு மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்படியே ஷோ பீஸாகவும் வைக்கலாம் வீட்டில். ஸோ இது வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோம். சென்னை மண்ணடி அந்த மாதிரி தான் கிடைக்கும்ட்டு. சரி, இங்கே இந்த ஸ்டாலில் பார்த்தோன்னே சரி வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கணும். ஸோ புது வீட்டில் மாட்டிட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக காட்டுறேன் சென்னைக்கு போகும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த $1 ஷாப்பில் என்ன வாங்கினேன்னா ஒரு பிரேஸ்லெட் வாங்கினேன். ஸோ ரெட் கலரில் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா. அதுக்கப்புறம் ஒரு பேங்கிள் வாங்கியிருந்தேன். இதுவும் $1 தான் போட்டிருந்துச்சு, ஸ்டோன் வச்ச மாதிரி. எவ்வளோ நாள் லைஃப் வரும்னு தெரில, பட் ஆனால் $1 இது சீப்பு தானே, 60 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. சரின்ட்டு ஒன்று வாங்கினேன். அந்த கடைக்காரங்க கார்டு அட்ரஸ் எல்லாம் வேறு வாங்கி வச்சுருக்கேன். என்ன பார்த்துக்கோங்களேன், சிங்கப்பூரில் நிறைய இடத்துல போட்டுருவாங்களாம், சைனா டவுனு அங்கங்கன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கடையை இன்னும் நல்லா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த ஸ்டோன் வச்ச மோதிரமும் வாங்கியிருக்கேன். இந்த மோஸ்ட்லி எல்லாமே பிளெயின் மோதிரம் தான் இருக்குது. ஸ்டோன் வச்சதே எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது, எங்கள் டேடிக்கும் பிடிக்காது. சரி, இப்படியாச்சும் வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே தான் இருந்துச்சு. சரின்ட்டு இதில் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க ஈத் ஷாப்பிங்
பீங் ஓவர். இதோட கண்டினியூஷன் vlog பார்ட் 2ல அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.